இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளிகள் நம்மளுடைய ஆன்மீகம் தொடர்பான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு அடியேனுடைய விளக்கங்கள். இந்த தொடர் தான் இன்னைக்கு இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. தொடர்ந்து நாம் இப்போ அந்த கேள்விகள் மற்றும் பதில்களை நாம் பார்க்கலாம். முதல் கேள்வி, அட்டமா சித்துக்கள் அடையும் வழிகள் என்ன? இதுதான் கேள்வி. இந்த தொகுப்புல சிலர் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, அதனால நம்ம சொல்லலை. அட்டமா சித்துக்கள் பற்றி பேசும்போது முதலில் ஒரு முக்கியமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். சித்திகளை தேடுவது ஆன்மீகத்தின் இலக்கு இல்லை. அவை வழியில் தோன்றக்கூடிய பை ப்ராடக்ட், அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடியது, அவ்வளோதான். அதில் அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அந்த அட்டமா சித்துக்களை நோக்கியே சில யோக சாதனங்கள் செய்வது வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அதுக்குன்னு பெய்டர் கோர்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே வர விருப்பம் இல்லை. இவர்கள் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை அடியேன் கொடுத்துட்றேன். இப்போது அட்டமா சித்திகள் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாரம்பரிய யோக மரபில் சொல்லப்படும் 8 சித்திகள், அதில் அனிமா அப்படின்றது நம்மளுடைய இயல்பான உருவ நிலையிலிருந்து அணுவாக சுருங்கும் சக்தி, சிறிய உருவமாக நம்மை சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, அதன் பெயர் அனிமா. அடுத்தது மகிமா, விஸ்வரூபமா, பெருசா, அளவற்ற பெரிய உருவமா தோற்றத்தை உருவாக்கி கொள்வது மகிமா. அடுத்தது கரிமா, அளவற்ற கனமான ஒரு உருவமாக நம்மை ஏற்படுத்தி கொள்வது, அது கரிமா. அடுத்தது லஹிமா, இறகை விட லேசான இலகுவான நிலையாக ஆகும் சக்தி, அது லஹிமா. ஐந்தாவது பிராப்தி, எதையும் எங்கும் அடையும் திறன். எதையும் எங்கும் அடையும் திறன் அப்படின்றது இங்கே நினச்ச இடத்துல நினச்ச இடத்துக்கு நாம் போகிறது, அது லஹிமா, அதாவது பிராப்தி அப்படின்றது. ஆறாவது சக்தி அப்படின்றது பிரகாமியம், விரும்பியதை நடக்கச் செய்வது. அது ஒருவருக்கு நாம் வரங்கள் கொடுக்குறோம், அதாவது இந்த நம்ம புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லக்கூடியது இந்த வரங்கள் கொடுக்கறது, அந்த வரங்களை நிறைவேற்றுதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சக்தி நிலை பிரகாமியம் அப்படின்றது. அடுத்தது ஈசித்துவம், அது ஆளும் சக்தி, ஒருவரை ஆட்கொண்டு செயல்படும் சக்தி நிலை. அடுத்தது வசித்துவம், ஒருவரை கட்டுப்படுத்தும் சக்தி. இதுதான் அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள். இப்போ இந்த அட்டமா சித்துக்களை அடையக்கூடிய வழிகளை என்ன அப்படின்றது தான் கேள்வியானது. இந்த வழிகளை ஆழமான ஆன்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது மனது முழுமையாக
அடக்கப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய முதல் நிலையே. சித்திகள் வெளியில் கிடைக்காது. மனம் அமைதியான பொழுதுதான் சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு எண்ணங்கள் குறையணும். விருப்பங்கள் கரையணும். அதாவது டிசையர்ஸ் அப்படின்ற ஒரு நிலையே இருக்கக்கூடாது. அடுத்தது தியானம். இது பிரதானமான ஒரு பாதை. நீண்ட நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது, மனம் ஒரு புள்ளியில் நிலை பெற ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்போது, அந்த புள்ளியில இருந்து தான் நமக்கு சக்தி நிலைகள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு முக்கியமான பயிற்சி பிராணாயாமம். மூச்சுக்காற்றை அதாவது பிராண சக்தியை உள்ள இழுத்து வெளியேற்றும் பொழுது ஒரு கட்டுப்பாட்டோட அத முறைப்படி செய்யணும். அப்ப நம்ம உடலுக்குள் பிராண சக்தி அளவில்லாமல் சேர ஆரம்பிக்கும். இந்த சக்தி தான் சித்திகளுக்கு அடிப்படையான விஷயம். அந்த சக்தி நம்மளுடைய சக்தி நிலைகள்ல சேர, சேர, சேர அது சித்திகளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதற்கு அடிப்படை நிலையே இதுதான். அடுத்தது இயம நியமங்கள், டிசிப்ளின்ஸ் அண்ட் பியூரிட்டி. முழுக்க முழுக்க அகிம்சை வழிகள். அதாவது ஒரு உணர்ச்சி வசப்படாத நிலையில், அகிம்சை நிலையில நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். அடுத்தது சத்தியம் மட்டுமே பேசணும். உள்ளதை உள்ளபடி உண்மையாக பேசுதல் வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் அப்படின்ற நிலைகள் இருக்கக்கூடாது. அடுத்தது அபரீகரகம் அப்படின்னு சொல்றது. அதாவது அலட்சியமோ, ஒரு ஆசை குறைவு அப்படின்ற நிலைகள் எப்படியுமே இருக்கக்கூடாது. அடுத்தது வாழ்க்கை சுத்தமாக இல்லையெனில் சித்திகள் நிலைக்காது. ஒரு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு வைராக்கியத்துல, ஒரு வேகத்துல ஆரம்பிப்போம். அதற்கு உண்டான சில பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைச்ச உடனே என்ன ஆயிரும்னா, அந்த சித்திகளின் மேல் நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு, அது அகங்காரமாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அந்த சித்திகளின் நிலைகள் நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும். அடுத்தது முக்கியமான நிலை, இந்த அட்டமா சித்திகள் பயிற்சிகள் செய்வதற்கு குருவினுடைய உபதேசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சித்திகள் தனியாக முயற்சி செய்து பெறுவது என்பது கொஞ்சம் அபாயகரமான செயல்கள் அது. அதுக்கு ரொம்ப டீப்பான ஒரு ஒரு ஆழ்ந்த யோக நிலைகள் நாம செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு சரியான குரு இல்லாமல் போனால், மனதளவில் சிதைவு ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்தபடியாக அகங்காரம் அப்படின்றது அங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதற்கு இந்த குருவின் உபதேசங்கள் என்பது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அடுத்து அகங்காரம் முழுமையாக அழிய வேண்டும். இந்த அகங்காரம் அழிதல் என்கிற போது என்னன்னா, நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும் வரை உண்மையான சக்தி என்பது நமக்கு சித்திக்காது. இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, பல மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, சித்திகள் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய தடையாக ஆவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா, அது அகங்காரத்தை அதிகரிக்கும். இன்னொன்னு பாதைகளை விட்டு விலக வைக்கும். காரணம் என்னன்னா, உண்மையான இலக்கு என்பது ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன் தான். தன்னை உணர்தல் தான் உண்மையான ஞானம். அத விட்டுட்டு சித்திகளுக்கு பின்னால் போவதால் நம்மளுடைய நோக்கம் மாறிரும். சித்திகள் பெறுவதற்கு மன அடக்கம் ரொம்ப முக்கியம். தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கமான வாழ்க்கை முறை. இவைகளை எல்லாம் கடைப்பிடிச்சு ஒரு குருவின் வழிகாட்டுதலின் படி செய்யும் பொழுது இந்த சித்திகள் நமக்கு கைகூட ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அகங்கார நிலை நமக்கிட்ட சுத்தமா இருக்கவே கூடாது. அந்த அகங்காரம் மேலோங்கினால்
நம்மளுடைய சித்திகளின் சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சித்திகளை தேடாதே, உண்மையை தேடு. உன்னுடைய ஆழ்ந்த நிலையை தேட ஆரம்பிக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு வழி. சித்திகளை நாடுபவன் சக்திகளைப் பெறுகிறான். ஆனால் சித்திகளை தாண்டுபவன் சத்தியத்தைப் பெறுவான். இதுதான் இதில இருக்கக்கூடிய சூட்சமமான நிலை. அடுத்த கேள்வியாக, முக்தி நிலை என்பதன் ஆழ்ந்த உண்மை என்ன? முக்தி நிலை என்பது பற்றி பேசும்போது, அது ஏதோ எங்கேயோ அடைய வேண்டிய ஒரு நிலை. ரொம்ப முயற்சி செஞ்சு அத அடைய வேண்டிய ஒரு இலக்கு அப்படின்னு நினைத்தால், அதுவே முதல் தவறு. முக்தி என்பது அடைய வேண்டிய ஒன்று அல்ல. நாம் ஏற்கனவே இருப்பதை அறிவதுதான் முக்தி. முக்தியோட அடிப்படை உண்மை என்னன்னா, பிறப்பு, இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை. துன்பம், சுகம் 2யும் தாண்டிய ஒரு நிலை. நான் என்கின்ற தனி உணர்வு கரைந்த நிலை. இதுதான் முக்தி. எளிமையாக சொல்லணும்னா, நான் உடலும் இல்லை, மனமும் இல்லை. நான் சுத்த சைத்தன்யமாக இருக்கும் சாட்சி பாவம் அப்படின்றத நேரடியா அனுபவபூர்வமா உணர்வதுதான் உண்மையான முக்தி நிலையின் சூட்சமம். இதோட ஆழ்ந்த உண்மை எதிலிருந்து விடுதலை அப்படின்ற ஒரு கேள்வி. மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெளி உலக பிரச்சனையிலிருந்து விடுதலை. அதுதான் முக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதுதான் முக்திக்கு ஆழ்ந்த உண்மை நிலையாக இருக்கும். நான் என்ற உடல், இது தவறான அடையாளம். எனக்கு வேண்டும் என்ற ஆசை, நான் செய்கிறேன் என்கின்ற அகங்காரம், இந்த 3யும் கரைத்தால் அதுவே முக்திக்கு வித்தாகும். ஒரு ஆழமான உண்மை, அத எளிதா சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அலை அலை வந்து கடல்ல எழுது. அந்த அலை நான் தனி, இந்த கடலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் தனியாக இருக்கிறேன். தனியான ஒரு சக்தி நிலை அப்படின்னு நினைக்குதுன்னா, அது பயப்படுகிறது. எப்படி பயப்படுது? நான் அழிந்து விடுவேனா? எனக்கு பின்னால் வரும் அலைகள் என்ன ஆகும்? இப்படியான ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அலை உணரும் பொழுது, நான் தனியாக அலைகின்ற ஒரு நிலை கிடையாது. அந்த அலைதான் கடலாக இருக்கிறேன். அந்த கடல்லிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் அலை அப்படின்றது தெரிய வரும். அந்த உணர்வை, அந்த உண்மையை உணர்வதே முக்தி. இந்த முக்தி அனுபவத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு அறிவு நிலை கிடையாது. இது வந்து ஒரு நேரடி அனுபவ நிலை. அந்த அனுபவத்துல எண்ணங்கள் வந்தாலும் பாதிக்காது. உணர்வுகள் வந்தாலும் அடையாளம் இருக்காது. செயல் நடந்தாலும் நான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்காது. வாழ்க்கை நடக்கும். ஆனால் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை ஏற்படும். இங்க முக்தி நிலைய பற்றி ஒரு சிறு தவறான புரிதல்கள் இருக்குது. முக்தி என்பது சாவுக்குப் பிறகு கிடைக்கும் நிலை. முக்தி என்பது காடுகளுக்கு சென்று தவம் செய்ய வேண்டும். முக்தி உலகை விட்டு தனியாக சென்று இருக்க வேண்டும். இந்த மாதிரி தவறான கருத்துகள் மக்களிடையே இருக்குது. ஆனா உண்மையான முக்தி என்பது இங்கேயே அனுபவிக்க முடியும். எப்படி அந்த நிலை வெளிப்படும்னா, தீவிரமான நான் யார் என்ற சுய விசாரம் பண்ணணும். மனம் அமைதியாகும். அப்போ தியானம் சித்தி பெறும்.
ஆசை, பயம் குறையும். சாட்சி உணர்வு நிலை மேல எழும்ப ஆரம்பிக்கும். இருப்பு மட்டும் மீதமா நிக்கும். அதுதான் முக்தி நிலை. இந்த முக்தியின் அடையாளங்கள் அப்படின்னா என்னன்னா, ஒருவர் முக்தி அடைந்திருக்கிறார் என்பதை எப்படி உணரலாம்னா, அந்த முக்தி அடைந்தார் என்ற நபருக்கு எதுவும் பெற வேண்டியது இருக்காது. எதையும் இழந்த உணர்வும் இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் உள் அமைதி அப்படின்ற ஒரு நிலை எப்பவுமே இருக்கும். அவர் எதையும் பிடிக்கவில்லை. அதனால் அவர் எதிலும் சிக்குவது கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா, முக்தி என்பது நான் யார் என்ற கேள்விக்கு அனுபவமாக வரும் ஆழ்ந்த மௌனத்தின் பதில்தான் முக்திக்கான டெஃபினிஷன். முக்தி என்பது புதிய ஒன்றை பெறுவது இல்லை. பொய்யான அனைத்தையும் கரைத்த பின் மீதம் இருப்பதே முக்தி. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம வெளியில தேட வேண்டிய ஒரு நிலை கிடையாது. அது அடைய வேண்டிய நிலை கிடையாது. நம்முடைய உண்மை நிலையை உணர்தல் தான் அப்படின்றது நமக்கு புரிய வரும். அடுத்த கேள்வி, ஆன்மீக பாதையில் ஆகார நியமம் எவ்வளவு முக்கியத்துவம்? அப்படின்றது தான் கேள்வி. ஆன்மீக பாதையில ஆகார நியமம் என்பது ஆகார நியமம் என்பது ஒரு விஷயம் இல்ல. அது மனநிலையையும், தியானத்தின் ஆழத்தையும் நேரடியாக பாதிக்கும் ஒரு அடிப்படை காரணம். ஏன் ஆகாரம் முக்கியம் அப்படின்னா, நாம் சாப்பிடுவது உடலாக மட்டும் மாறுவதில்லை. அது மனமாகவும் மாறுகிறது. ஒரு பழமையான யோக மரபு என்ன சொல்லுதுன்னா, ஆகாரம் சுத்தம் என்றால் மனமும் சுத்தமாகும். அதாவது ஃபுட் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜி மைண்ட்ல அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த மைண்ட் கான்ஷியஸ்னஸா மாறுது. இதுதான் அதனுடைய மாறுதல்கள். ஆகாரமும் மனநிலைகளும் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது அப்படின்னா, சாத்வீக ஆகாரம் அப்படின்றது பழம், காய்கறிகள், தானியங்கள், பால் போன்ற சாத்வீக உணவுகளை உண்ணும் பொழுது மனம் அமைதி, தெளிவு, தியானத்துக்கு ஏற்ற ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும். இதே இது வந்து ரஜஸ் நிலையில் இருக்கக்கூடிய ஆகாரங்கள், அதாவது காரம், எண்ணெய் பதார்த்தங்கள், அதிகமான மசாலா இருக்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மனம் ஆவேசம் அடையும். இன்னொன்னு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். எப்பயுமே ஒரு பதட்ட நிலையிலேயே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது தாமச குணம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். அப்படின்னா, அ நேற்று சமைத்த சாப்பாட இன்னைக்கு சாப்பிடுறது. பழைய உணவுகள், மாமிசங்கள், அப்புறம் அதிகமா சமையல் பண்ணது. அதாவது ம் ஹை ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாப்பிடும் பொழுது சோம்பல் உணர்வு, மந்த நிலை, சிந்தனை தெளிவின்மை போன்ற நிலைகள் அங்க ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் ஆகார நியமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகள். தியானத்தில் ஆகாரத்தில் தாக்கம் எப்படி இருக்கும்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லேசான உணவு சாப்பிடும் பொழுது, எளிதில் செரிக்கக்கூடிய உணவு சாப்பிடும் பொழுது, தியானம் ஆழமாக போகும். ஒரு ஹெவியான உணவு சாப்பிடும் பொழுது தூக்கம் தான் வரும். காரணம், உடல் டைஜஷனுக்கு எனர்ஜி செலவிடும் பொழுது, மனம் உள்நோக்கி செல்ல முடியாது. அப்போ அந்த ஆழ்ந்த ஆன்மீக ரகசியத்துல நம்ம யோசிச்சோம்னா, ஆகாரம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல. அது பிராண சக்தியை, அதாவது லைஃப் எனர்ஜியை கட்டுப்படுத்தும் கருவியாக இங்க செயல்படுது. சுத்தமான உணவு பிராணம் சீராக ஓடும். அசுத்தமான உணவு எனர்ஜிய பிளாக் பண்ணும். பிராணன்
சீராக இருந்தால்தான் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால்தான் ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, ஆகார நியமத்தை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். எப்படின்னா, இது சாப்பிடக்கூடாது, அது தவறு என்று கடுமையான கட்டுப்பாடு வச்சிருக்கிறது. அடுத்தது மற்றவர்கள் செய்யும் அந்த வழிமுறைகளை விமர்சிப்பது. இது ஆன்மீகம் கிடையாது. இது ஒரு அகங்காரம். அப்போ உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற சுத்தமான சமநிலை உணவுகள் தான் சரியான ஆகார நியமம் அப்படின்றது தான் இதில முக்கியமான விஷயம். எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா, பசிக்கு மட்டும் சாப்பிடணும். ருசி அதிகமா இருக்குன்னு அதிகமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு 3 வேளை சாப்பிடணும். அப்படின்றதுக்காக மாத்திரை மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுற மாரி சாப்பிடக்கூடாது. பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்ப செஞ்சு சாப்பிடுறத தேர்வு செய்றதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னொன்னு மெதுவா சாப்பிடணும். பதட்டத்துல வேகமா சாப்பிட்டு அரைகுறையா மென்னு சாப்பிட்டு அந்த மாரி சாப்பிடக்கூடாது. ஒரு மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஈட்டிங்ன்றது அந்த சாப்பிடுற நிலைன்றது ஒரு மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் அதிகமா சாப்பிடுறத தவிர்த்துக்கணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடுவத நம்ம தவிர்த்துக்கணும். உணவை உணர்ந்து சாப்பிடணும். அதாவது இந்த உணவை நான் சாப்பிடுகிறேன்றத, அந்த சாப்பிடும் பொழுது அந்த உணவில் கவனத்தோட சாப்பிடணும். அந்த உணர்ந்து சாப்பிடணும் அத. இப்படி சாப்பிடும் பொழுது, அது சாத்வீக நிலையில் அது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகாரம் என்பது மனமாகவும், மனதில் இருந்து எழும் சிந்தனைகளாகவும், அந்த சிந்தனைகளின் அனுபவமாகவும் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அதோட ஆரம்ப புள்ளி ஆகாரம் தான். நீ சாப்பிடுவது உன் சிந்தனையாக மாறும். உன் சிந்தனை உன் வாழ்க்கையாக மாறும். அதனால ஆகாரம் சுத்தமானால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் ஆத்மா வெளிப்படும். இதுதான் ஆகார நியமத்தோட முக்கியமான நிலைகள். அடுத்த கேள்வி, ஒன்றை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கையை நகர்த்திச் செல்கிறது. அப்போ ஆசை இல்லாமல் ஒன்றை நோக்கிய பயணம் என்பது எப்படி சாத்தியம்? இதற்கு ஒரு விளக்கம் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி கொஞ்சம் ஆழமானது. ஒன்றை நோக்கி செல்ல வேண்டும் என்பது இயக்கம். ஆசை வேண்டாம் என்றால் நமக்கு ஒரு கட்டுப்பாடும் இருக்காது. ஒரு வேண்டாம் அப்படின்ற ஒரு இழுக்கும் நிலையும் அங்கு ஏற்படாது. அப்படியானால் இயக்கம் எப்படி நடக்கும்? இதற்கான முக்கிய வேறுபாடு, அதாவது ஆசை, டிசையர், அதற்கும் நோக்கம், பர்ப்பஸ், அதற்கும் இயல்பு ஓட்டம் அப்படின்றதற்கும் உள்ள இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆசை அப்படின்னா என்ன? ஆசை என்பது இது கிடைத்தால்தான் நான் முழுமை அப்படின்ற ஒரு உணர்வு. எதிர்காலத்தில் நிறைவைத் தேடும் ஒரு மனநிலை. அடிமை போல் இழுக்கும் ஒரு சக்தி. இதில் பயம், பதட்டம், கம்பேரிசன் அதாவது ஒப்பீடு இவைகள் இருக்கும். ஆசை குறைவு உணர்விலிருந்து வரும் இயக்கம். அதுதான் ஆசை. இப்போ நோக்கம், இந்த பர்ப்பஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பர்ப்பஸ்ன்றது ஒரு தெளிவான திசை, செயலை முன்னேற்றும் அறிவு. ஆனால் இதுவே என் சந்தோஷம் என்று பிடித்துக் கொள்ளக்கூடாது. செயல் நடக்கும். ஆனால் உள்ளே அமைதி இருக்க வேண்டும். நோக்கம் தெளிவிலிருந்து வரும் இயக்கம். அடுத்ததாக இயல்பு ஓட்டம். அந்த இயல்பு ஓட்டம் ஃப்ளோ ஆசை இல்லாத இயக்கமாக இருக்கணும். எப்படின்னா ஒரு நதி ஓடுது.
அது கடலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடுவதில்ல. அது அதன் இயல்பாகவே ஓடியது. அவ்வளவுதான் அது. அதேபோல மனிதன் தனது உண்மையான இயல்பில் இருந்தால் செயல் தானாக நடக்கும். ஒரு முக்கியமான ஆன்மீக ரகசியம் என்னன்னா, ஆசை இல்லாதவன் சோம்பேறி அல்ல. அவன் உள்ளே நிரம்பியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் செய்கிறான். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிடிப்பு இருக்கக்கூடாது. இதுதான் செயல் உள்ளது. ஆனால் செய்பவன் இல்லை என்ற நிலை. எப்படி இது சாத்தியம்? ஒரு பிராக்டிகல் இன்சைட் என்னன்னா, செயலை செயலாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பலன் மீது அடையாளம் வைக்கக்கூடாது. அடுத்ததாக, இப்போதைய தருணத்தில் முக்கியமாக இருக்கணும். அட் பிரசன்ட் இப்ப நான் என்னவா இருக்கிறேனோ, என்ன செய்றேனோ, அதுல முழுமையாக இருக்கணும். எதிர்கால ஆசை அதனால குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது, உன் உள்ள நிரம்பிய தன்மையை கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏதாவது வேண்டும் என்ற எண்ணம் அதனால குறைய ஆரம்பிக்கும். இப்ப இதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஓவியன் ஒரு ஓவியம் வரைகிறான். பணத்துக்காக அவன் வரைஞ்சா அது ஆசை. வரைவதால ஒரு ஆனந்தம் ஏற்பட்டா அது ஃப்ளோ. 2க்கும் செயல் ஒன்றுதான். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய நிலைகளின் வேறுபாடு தான் இங்க முக்கியம். இப்ப அத சுருக்கமா இவ்வளவு சொன்னக்கூடிய விஷயங்கள சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னா, ஆசை இல்லாமல் பயணம் சாத்தியம் தான். அது நோக்கம், விழிப்புணர்வு, உள்ளே இருக்கும் ஆழ்ந்த நிறைவு மூலம் அந்த ஆசையில்லாத பயணம் இருக்கணும். ஆசை உன்னை இழுத்துச் செல்கிறது. ஆனால் விழிப்புணர்வு உன்னை வழிநடத்துகிறது. இழுத்துச் செல்லும் வாழ்க்கை சோர்வைத் தரும். வழிநடத்தும் வாழ்க்கை அமைதியை தரும். இப்போ அடுத்த கேள்வி, அன்புதான் உலக இயக்கம். அன்பே பிரதானம். அன்பே சிவம் என்று கூறுகிறார்கள். அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அன்பின் உண்மை நிலை என்ன? இதுதான் கேள்வி. அன்பே சிவம் என்று சொல்வது ஒரு கவிதை வரி அல்ல. அது ஆன்மீகத்தின் உச்சநிலை. ஆனால் நாம் அனுபவிக்கும் அன்பு பெரும்பாலும் பிடிப்பு, எதிர்பார்ப்பு, பயம் கலந்ததாக இருக்குது. அதனால தான் முதலில் ஒரு தெளிவு வேண்டும். அன்பு என்பதற்கும் அட்டாச்மெண்ட் அதாவது பற்றுதல் என்பதற்கும் உள்ள முக்கியமான நிலைகள நாம பார்க்கணும். நாம நினைக்கும் அன்பு என்ன? பொதுவா, "நீ எனக்காக இருக்க வேண்டும். நீ இப்படித்தான் செய்யணும். நான் உன்னை இழக்கக்கூடாது." இதெல்லாம் அன்பு போல தோன்றினாலும், அது பற்றுதல், பயம், எதிர்பார்ப்பு. இந்த உணர்வுகள தான் வெளிப்படுத்துமே தவிர, அந்த உண்மையான அன்பு நிலைய வெளிப்படுத்தாது. இதில் மகிழ்ச்சி வரும். அந்த அளவிற்கு துன்பமும் வரும். உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னா, எதையும் கேட்காது. எதையும் கண்ட்ரோல் பண்ணாது. எதையும் பிடிக்காது. அது ஓடும், பகிரும். ஆனால் அது இருப்பது மட்டுமே. சூரியன் ஒளி தருவது போல, நதி அதனுடைய ஓட்டத்தில் ஓடுவது போல, அன்பு நான் உன்னை வேண்டுமென்று இல்லை. நான் அன்பாக இருக்கிறேன் என்ற நிலை மட்டும் தான் அங்க இருக்கும். அப்ப அன்பின் உண்மை நிலை எப்படின்னா, அன்பு ஒரு உணர்வு. அதாவது எமோஷன் கிடையாது. அது உன் இயல்பு. த ட்ரூ நேச்சர். அதுதான் அன்பு. கோபம் வருகிறது, போகிறது. சந்தோஷம் வருகிறது, போகிறது. ஆனால் அன்பு அது நீயே. அந்த அன்பின் உருவமே நீதான். அது எப்பொழுதும் நிலைத்தது. அதனால்தான் அன்பை சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு என்பது ஒரு பரிபூரண சுத்த சித்தம். அதாவது பியூர் கான்ஷியஸ்னஸ்.
ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, கடல் அமைதியா இருக்கும். ஆனா, அதிலிருந்து அலைகள் எழுகிறது. அதுபோல ஆழ் மனம் எப்பொழுதும் அமைதியா தான் இருக்கும். ஆனால் கோபம், பயம், ஆசை இவைகள் எல்லாம் அலை போல ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் கடலின் அடியில் அமைதி, அன்பு, ஒரு நிரந்தர தன்மை. அதுபோல தான் நம்மளுடைய ஆழ்மனதிலும் அப்படி ஒரு நிலை இருக்கும். அதுதான் உன் உண்மையான நிலை அப்படின்றத நாம உணரணும். அன்பு எப்படி இருக்கணும்னா, எதிர்பார்ப்பு இல்லாம, உரிமை உணர்வு இல்லாமல், இழப்பு பயம் இல்லாமல், நீ எனக்கு சொந்தம் என்ற அன்பு அங்க இல்லை. நீ இருக்கிறாய், அதுவே போதும் என்பதுதான் உண்மையான அன்பு. இங்க ஒரு முக்கியமான புரிதல் என்ன வேணும் அப்படின்னா, அன்பு என்பது பலவீனம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது எதையும், யாரையும், எதற்காகவும் கட்டுப்படுத்தாது. அது எதையும், எதற்காகவும் மாற்ற முயற்சிக்காது. அது இருப்பதே இருப்பதாக ஏற்றுக்கொள்வது தான் அன்பு. ஆனால் அதே நேரத்தில் அது தெளிவாக இருக்கும். தேவையான போது அதற்கு விலகவும் தெரியும். அன்பு என்பது சுதந்திரம். உண்மையான அன்பு ஒருவரை கட்டி போடாது. அவரை விடுதலை செய்யும். நீ ஒன்றை உண்மையாக நேசித்தால் அவரை பிடிக்க மாட்டாய். அவரை விடுவிப்பாய். அன்பு என்பது பிடிப்பு இல்லாத இணைப்பு, எதிர்பார்ப்பு இல்லாத பகிர்வு, பயம் இல்லாத இருப்பு. நீ அன்பை அனுபவிப்பவன் அல்ல. நீயே அன்பு. அந்த தருணமே சிவத்தை தொட்ட தருணம். இதுதான் இதனுடைய உண்மை நிலை. மேலும் தங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான கேள்விகள அடியேனுக்கு பகிருங்கள். இதில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் அடியேனிடம் தெரிவியுங்கள். ஓம் சிவாய நம.